Hello everyone, welcome to TAF IAS Academy. So இன்னைக்கு வீடியோல நம்ம மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். மே மந்த்ல எந்த டேட் அப்படி பார்த்தீங்கன்னா மே 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ரைட்டா? சோ ப்ராப்பரா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நோட்ஸை அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து படிச்சு வந்து எப்பவுமே இருக்குன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மைண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எப்போ வேணால் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கடைசி நேரத்தில் மொத்தமாக படிக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பேர்டனாக தெரியாது. ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நீங்கள் படித்தா தான் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு பேர்டன் இல்லாமல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ரைட்? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னா, ஸோ வலியறிதல் அதிகாரம் போய்கிட்டு இருக்கு. வலியறிதல் அதிகாரத்தில் இன்னைக்கு என்ன குறள் அப்படின்னா 9வது குறள். சரிங்களா? ஸோ 9th குறள் வலியறிதல் அதிகாரம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். ரைட்டா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய பொருளாதார நிலைமையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும். பொருளாதார நிலைமையை புரிஞ்சுக்காம வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக நம்ம செலவு பண்ண என்ன ஆகும்னா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். அப்புறம் கடைசி நேரத்தில் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ரைட்டா? ஸோ எந்த ஒரு திட்டம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட, முக்கியமான வார்த்தை விழிப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு செயலையும் செய்யணும். அப்போ தான் என்ன பண்ணணும், வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி செய்யலை அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஒரு கடத்தில் எதுவுமே இல்லாமல் நிராயுதபாடே நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வலியறிதல் அதிகாரத்தில் 9வது குறள் 479 479. இதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். ரைட்டா? ஸோ அந்த குறளோட பார்த்துருவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாகி தோன்றா கெடும், கடைசியில் என்ன மொத்தமும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான குறள். ரைட்டா? சரி, ரைட். இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஸோ நேற்று பார்த்துலேருந்து டெஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க. ஓகே, த எக்ஸசைஸ் சக்தி, சரியா? த எக்ஸசைஸ் சக்தி ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்டு விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ் சக்தி வந்து 7வது எடிஷன் நம்ம பார்த்தோம். ஸோ 7வது எடிஷனில் இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் இடையில இந்த எக்ஸசைஸ் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் அண்ட் இதில் வந்து நேற்று உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடக்குது, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா மேகாலயாவில் நடக்குது. சரியா? எங்கே நடக்குது? மேகாலயா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th எடிஷன் பையனியல் ஈவெண்ட். பையனியல் என்னது, 2 years ஒன்ஸ் நடக்கும். வருஷம் நடக்காது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸசைஸ் நடக்கும். இந்த இயர் வந்து எங்கே நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் மேகாலயாவில் நடந்தது. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் தி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். பொறுப்பு தலைமை நீதிபதியாக யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஆர் மகாதேவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சஞ்சய் வி ககன்பூர்வாலா வந்து இப்போ கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காரு. ஸோ இவர் வந்து இன்னையோட ரிட்டையர்மெண்ட். ரைட்டா? இன்னையோட இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு யார் வந்துருவா, ஆர் மகாதேவன் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக வந்துடுவார். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் இவர் அந்த பொறுப்பில் இருக்கார். ரைட்டா? ஸோ அடுத்து தி ப்ரீஃபயர் மிஷன் இஸ் லான்ச் பை, இந்த ப்ரீஃபயர் மிஷன் வந்து யார் லான்ச் பண்ண அப்படின்னா நாசா, அமெரிக்காவோட நாசா தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அடுத்து தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரீஃபயர் மிஷன். ஸோ ஒரே கான்செப்ட்லேருந்து 2 கொஸ்டின். முதல்ல அந்த ப்ரீஃபயர் மிஷன் யார் லான்ச் பண்ணா அப்படிங்கிற கேள்வி. நாசா லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதோட நோக்கம் என்ன, அந்த மிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டு மானிட்டர் த வெட்லேண்டா அப்படின்னு கேட்டால் வெட்லேண்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. டு மானிட்டர் த எமிஷன் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ், நோ, இதுவும் கிடையாது. டு அட்ரஸ் த இஷ்யூ இன் இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட், இதுவும் கிடையாது. எதுக்காக இந்த ப்ரீஃபயர் மிஷன் அப்படின்னா போலார் ரீஜனை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 போலார் ரீஜனை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் ப்ரீஃபயர் மிஷன் அப்படின்னு மிஷன் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது, பி, டு ஸ்டடி த எர்த்ஸ் போலார் ரீஜன். ரைட்? ஓகே, டன். தென் நெக்ஸ்ட் வந்து ரீசென்ட்லி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹேஸ் லான்ச்டு ஃப்ளோட் டு பில்ட் தி ஃபர்ஸ்ட் ரயில்வே சிஸ்டம் ஆன் தி மூன். நிலாவில் போய் முதல்ல ஒரு ரயில்வே சிஸ்டம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கண்ட்ரி வந்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்திருக்காங்க. ரைட்டா? அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவோட நாசா தான் என்ன பண்ணுறாங்கன்னா அது பண்ண போகிறோம், நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே, ரைட், டன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி டேஸும் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டே அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பிரதர்ஹுட் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அனைவருக்கும் விஷ் யூ ஹாப்பி பிரதர்ஹுட் டே, சகோதர தின வாழ்த்துக்கள்.
இந்த ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபஸ்ட்டு நியூஸே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம் ரைட்டாக. ஒரு டிஸ்பியூட்டான ஒரு இஷ்யூ அதை பார்க்க போகிறோம். என்னென்னா சிலந்தி ரிவர் செக் டேம் அப்படிங்கிற ஒரு டேம் இஷ்யூ. சிலந்தி ரிவர் செக் டேம் இது யார் யாருக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் யாருக்கும் கேரளாவுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் சைனா 2 பேர் சேர்ந்து போட்டி போட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரி இந்தியாவுக்குள்ளேயாச்சும் நம்ம நிம்மதியாக இருப்போமா பார்த்தா தமிழ்நாட்டுக்கு என்னது சுற்றி வளைச்சி பிரச்சனை தான். ஒரு பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் ஆந்திரா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இப்படி வளைச்சி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதாவது சிலந்தி ரிவர் டிஸ்பியூட்னா ஒன்றும் இல்லை. கேரளா பிளான்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ செக் டேம் அக்ராஸ் சிலந்தி ரிவர். ஸோ அந்த சிலந்தி ரிவருக்கு இடையில கேரளா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு டேம் கட்ட போகிறாங்க. அந்த நதி வந்து அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே வர்றதுனால அதாவது இந்த இடுக்கி மாவட்டத்தில் இந்த ரிவர் வந்து பாஸ் ஆகும் ரைட்டா. ஸோ இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இந்த ரிவர் பாஸ் ஆகும். ஸோ இடுக்கி டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குது? கேரளா இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு டேம் வந்து கட்ட போகிறாங்க, ஒரு செக் டேம் வந்து கட்ட போகிறாங்க ரைட்டா. இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் அமராவதி ரிவர். இந்த அமராவதி ரிவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அமராவதி ரிவர் எங்கே இருக்குன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு இல்லையா. ஸோ அங்கே திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த அமராவதி டேம் இருக்குது. இந்த அமராவதி ரிசர்வாயர் அதில் டேம் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவர் வந்து ட்ரிபியூட்ரியாக இருக்குது. அதாவது ட்ரிபியூட்ரிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது ரைட்டா. ட்ரிபியூட்ரிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மெயின் ரிவர்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ஒரு மெயின் ரிவர். இதுலேருந்து பல நதிகள் இப்படி பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்ரி ரைட்டா. ஒரு பெரிய நதியிலேருந்து நிறைய நதிகள் விலகி கிளைகளையாக பிரிஞ்சு போச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது டிஸ்ட்ரிபியூட்ரி. நிறைய கிளை நதிகள் வந்து ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இது ஒரு ட்ரிபியூட்ரி, இது ஒரு ட்ரிபியூட்ரி, இது ஒரு ட்ரிபியூட்ரி, இது ஒரு ட்ரிபியூட்ரி ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இந்த அமராவதி டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரிபியூட்ரி இருக்குது. 4 ட்ரிபியூட்ரி இருக்குது. அதாவது கிளை நதிகள்னு சொல்லலாம், இல்லை துணை நதிகள் கூட சொல்லலாம் தமிழில். ஒன்று வந்து பாம்பாறு, இன்னொன்று தேனாறு, இன்னொன்று சின்னாறு, இன்னொன்று சிலந்தி. இந்த 4மே வந்து அதாவது நிறைய ட்ரிபியூட்ரி இருக்குது. இந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ரி ரைட்டா. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலந்தி ரிவர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர் வந்து இந்த அமராவதி டேமுக்கு வந்து போய் சேரும். அமராவதி டேமுக்கு அதிகமான நீர் வந்து இந்த சிலந்தி ரிவர்லேருந்து தான் போய் சேரும். இப்போ கேரளா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலந்தி ரிவருக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க ஒரு டேம் வந்து கட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ஒரு அமராவதி டேம் அப்படின்னு வச்சுப்போமே. இது ஒரு அமராவதி டேம் அப்படின்னா ஸோ நிறையா வந்து ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாம்பாறு, தென் தேனாறு, சின்னாறு, சிலந்தி அப்படிங்கிற ரிவர் வரும். இப்போ கேரளா என்ன பண்ண போகிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு டேம் கட்ட போகிறாங்க. இங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க டேம் கட்ட போகிறாங்க. ஸோ இப்படி கட்டும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து இங்கே ஃபில் ஆகி மிச்ச வாட்டர் தான் எங்கே போகும் அந்த டேமுக்கு வந்து போகும் ரைட்டா. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அமராவதி டேமுக்கு போகாதனால, இந்த வாட்டர் போகாதனால என்ன ஆகும்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வந்து கரூர் மாவட்டம், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனையே ரைட்டா. ஸோ திருப்பூரும் கரூர் மாவட்டமும் இந்த ஒரு பிளான்னால், கேரளாவோட இந்த ஒரு பிளான்னால் என்ன ஆகும்னா இந்த 2 மாவட்டமும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு ரைட். ஸோ அமராவதி டேம் வந்து லொக்கேட்டட் இன் தி இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சிலந்தி ரிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்பியூட் ஆரம்பிக்கு. ஏற்கனவே வந்து கேரளா கூட நம்மளுக்கு முல்லை பெரியார் டேம் வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவங்க முல்லை பெரியார் டேம் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அது இடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. தென் கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே மேகதாது அங்கே ஒரு டேம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா பாலாறு ரிவர் அதுக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இப்போ கேரளாவில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த சிலந்தி ரிவர் ரைட். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு டிஸ்பியூட்டாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிலந்தி ரிவர் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னா கேரளாவில் லொக்கேட் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ கேரளாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சிலந்திங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் இது அமராவதி. சிலந்தி வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் அமராவதி. அண்ட் அது மட்டும் இல்லை பாம்பாறு, தேனாறு, சின்னாறு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அமராவதியோட ட்ரிபியூட்ரிஸ் தான். ஸோ இந்த அமராவதி டேம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்தாச்சு.
ஸோ நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்மளுக்கு அதாவது இந்த இஷ்யூலேருந்து உங்கள் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா இதை தாண்டி வேறு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுதான் எடுப்பாங்க. ஒன்று வந்து இந்த சிலந்தி ரிவர் வந்து எந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனைக்குள்ளது அப்படின்னு கேட்பாங்க, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இல்லை அப்படின்னா இந்த சிலந்தி ரிவர் வந்து எதோட ட்ரிபியூட்ரி அப்படின்னு கேட்பாங்க, அமராவதி. இல்லை அமராவதி ட்ரிபியூட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாலும் அதையும் நம்ம சொல்லியாச்சு. இந்த அமராவதி டேம், அமராவதி ரிசர்வர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கேட்டால் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது எந்த சாங்சுரியில் அங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்தாச்சு. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ரைட்டா? ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பிசி அண்டு பிஎன்டிடி ஆக்ட். ஸோ பிசி அண்டு பிஎன்டிடி ஆக்ட். ஸோ என்ன சார் பிசி அண்டு பிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 days முன்னாடி ஒரு ஃபேமஸான யூடியூபர், ரைட்டா, ஃபேமஸான ஒரு யூடியூபர் இர்ஃபான் அவரோட நேமு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்திருக்காங்க. ஸோ துபாய்க்கு போயிருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன குழந்தை அப்படிங்கிறத பார்த்து அதை என்ன பண்ணியிருக்காரு, யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு. எனக்கு வந்து இந்த பையன் தான், இந்த குழந்தை அப்படி பிறக்க போகுது அப்படின்ட்டு யூடியூப்பில் லைவாக போட்டிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு இந்தியன் லா படி, இந்திய சட்டப்படி கருவில் இருக்கிறோட குழந்தையோட பாலினத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். ரைட்டா? ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த சிசு வந்து ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் வந்து அலௌடு கிடையாது. பட் வெளிநாட்டில் வந்து இது சர்வசாதாரணம். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுவாங்க. ஸோ வந்து அதை ஒரு ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை பார்த்துட்டா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். அது ஃபாரின் கண்ட்ரியில் ஓகே. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி அலௌடு கிடையாது. என்ன குழந்தை அப்படின்னு பார்க்குறதுக்கே வந்து அலௌடு கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து புரட்டி பார்த்தோம்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை, பெண் சிசு கொலைங்கிறது வந்து ஃபீமேல் ஃபர்டிசைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் நடக்கும். அதாவது ஆண் குழந்தைகளுக்கு தான் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமுறை இருந்தது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்கள் அதுமாரி இருக்குது. ஸோ இதனால் என்னன்னா அந்த பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம், இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது. 1000 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறோம். பட் ஆனால் என்ன பண்ணல, அந்த ரீச் வந்து ஆகலை. ஸோ இதை கம்மி பண்ணுறது என்ன பண்ணால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கருவில் இருக்கும்போது அதோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது சட்டப்படி குற்றம். மீறினால் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்லாம் சில ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ரூலை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மீறிட்டார். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வடிவத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு வார்த்தையாலேயோ இல்லை ஒரு பேப்பரில் எழுத்து மூலமாகவோ இல்லை ஒரு செயல் மூலமாகவோ இல்லை எந்த விதமான இந்த மாதிரி மீடியா மூலமாகவோ எந்த ஒரு விதத்துலேயும் அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்திய சட்டம். இவர் என்ன பண்ணிட்டார், யூடியூப்பில் சொன்னதால் அது மீடியா மூலமாக வெளிப்படுத்தியதற்காக அந்த ஆக்ட் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நியூஸ். ரைட்டா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதை யார் பண்ணா அப்படின்னு அவர் இர்ஃபான் பேர்லாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் பிஎன்டிடி ஆக்ட் சொல்லுவாங்க. பிசி அண்ட் பிஎன்டிடி ஆக்ட். இதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்னென்னா தி ப்ரீ கன்செப்ஷன் அண்டு ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். ரைட்டா? ப்ரீ கன்செப்ஷன் அண்டு ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக், அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? எந்த இயர் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக கேட்டுருவாங்க, தி ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கீழே 4 வருஷம் இருக்கும். அப்போ அந்த எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1994 கொண்டு வந்தாங்க. ரைட்டா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எதுக்கு அப்படின்னா டு ஸ்டாப் ஃபீமேல் ஃபர்டிசைட்ஸ் அண்டு அரெஸ்ட் த டிக்ளைனிங் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத வந்து நிப்பாட்டுறதுக்காக தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி என்னென்னா தி ஆக்ட் பேண்ட் தி ப்ரீநேட்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன், முன்னாடியே தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் இந்த ஆக்ட் 1994 படி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டார், இந்த சட்டத்தை மீறினதுனால இங்கே ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசி அண்டு பிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் எக்ஸாமில் என்ன பண்ணலாம், இது வந்து கேட்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெண் குழந்தைகளுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் 2015 என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆக்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? பேட்டி பச்சாவோ அண்டு பேட்டி பதாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து ரொம்பவே வந்து
வரவேற்பு பெற்று ரைட்டா. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டி பச்சாவோ ஸ்கீம்ங்கிறது. ஸோ அந்த ஸ்கீம் என்னங்கிறது நம்ம டீட்டெயில் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். பட் இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்கீம் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். அது போக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தைகளை வந்து அவங்களுடைய கல்விக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் சரி அவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே டன். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து சைக்ளோன் ரிமால். ஸோ புதுசாக வந்து இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு எங்கன்னா பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடலில் ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆனதுக்கு நேம் லோ ப்ரெஷர் ஏரியா அங்கே கிரியேட் ஆனதுனால ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு நேம் வந்து ரிமால் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த நேமை வச்சது யார் அப்படின்னா ஓமன் ரைட்டா. இந்த நேம் வச்சது யார் அப்படின்னா ஓமன்கிற கண்ட்ரி வச்சுருக்காங்க. இப்படின்னா என்ன சார் அப்படின்னு அர்த்தம்னா அரபிக்கில் வந்து சாண்டுன்னு அர்த்தம். அரபிக்கில் வந்து என்ன சொல்லுவாங்க ஓமன்னா இந்த ரிமால்னு என்னென்னா அரபிக்கில் வந்து சாண்டுன்னு அர்த்தம், மணல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருந்தால் பே ஆஃப் பெங்கால் லான்ச் ஆகிருக்கு. இந்த வருஷம் இந்த பேர் வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஓமன் கண்ட்ரிஸ். இந்த நேம்லாம் யாருங்க வைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 2000 என்ன பண்ணாங்கன்னா ஒரு 8 கண்ட்ரிஸ் இந்தியா உட்பட இன்க்ளூடிங் இந்தியா 8 கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஓஷனில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோனுக்கு வந்து இந்த 8 கண்ட்ரிஸ் சேர்ந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கண்ட்ரி சேர்த்து மொத்தமாக என்ன பண்ணாங்க 13 கண்ட்ரிஸ் வந்து ஆளுக்கு 13 பேர் ரைட்டா. ஸோ 13 கண்ட்ரி இன்ட்டு 13 அப்போ எவ்வளோ வரும் 169. மொத்தமாக 169 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 169 நேமில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஒவ்வொரு சைக்ளோனுக்கும் நேம் வைப்பாங்க ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிச்சவுன்னு ஒரு சைக்ளோன் வந்து சைக்ளோன் மிச்சவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் வச்சாங்க. சைக்ளோன் மிச்சவுங்கிறது வந்து மியான்மர், சைக்ளோன் மிச்சவுங் வந்து மியான்மர் வச்சாங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 13 கண்ட்ரிஸில் இந்த ஒரு மியான்மரும் ஒன் ஆஃப் தி கண்ட்ரிஸ். அதாவது நார்த் இந்தியன் ஓஷனில் எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்டரில் இருக்கோ அந்த கண்ட்ரி எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் ரைட்டா. ஓகே, அதுமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைக்ளோன் மிச்சவங்க சைக்ளோன் மைதிலின்னு ஒரு சைக்ளோன் வந்து சைக்ளோன் மைதிலின்னு சொல்லலாம் இல்லை மிதிலின்னு சொல்லலாம் ஓகேவா, இப்படி என்ன சொல்லிக்கலாம். சைக்ளோன் மைதிலி ஆர் மிதிலி. இதுக்கு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் மால்தீவ்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் மாலத்தீவ் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து சில சைக்ளோன்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்த சைக்ளோன்ஸ் அதுக்கு எந்த கண்ட்ரி நேம் வச்சாங்க இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் சைக்ளோன் ரிமால்ங்கிறது யார் நேம் வச்சா ஓமன் அப்படின்னு அந்த கண்ட்ரி வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சாண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே டன். அடுத்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். ஸோ சௌமியா சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி வந்து இவங்களை பற்றின ஒரு பயோகிராஃபி வந்து ஒருத்தவங்க எழுதிந்தாங்க ரைட்டா. இவங்களை பற்றின பயோகிராஃபி அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா அட் தி வீல் ஆஃப் ரிசர்ச். அந்த புக் பேர் என்னது அட் தி வீல் ஆஃப் ரிசர்ச். எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் எக்ஸாமில் ஏதாவது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் கேட்டு வைப்பாங்க அட் தி வீல் ஆஃப் ரிசர்ச். ஸோ அப்படிங்கிற புக்கு இது வந்து அவங்களோட பயோகிராஃபி ரைட்டா. ஸோ இந்த பயோகிராஃபி வந்து புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கமிங் எக்ஸாமில் ஏதாவது புக்கிலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ரைட். இப்போ நம்ம எதுக்கு அவங்கள மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரேட் ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கனடாவில் இருக்கக்கூடிய மெக்கில் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிலேருந்து அவங்க டாக்டரேட் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே வந்து நியூஸ். அஸ் எ பார்ட் ஆஃப் தி ஸ்ப்ரிங் 2024 கான்வெகேஷன் செரிமனி. ஸ்ப்ரிங் 24 கான்வெகேஷன் செரிமனியில் என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர் சௌமியா சுவாமிநாதனுக்கு இந்த இயர் வந்து இந்த டாக்டரேட் அவார்டு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 10 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 பேரில் நம்ம இந்தியாவிலேருந்து சௌமியா சுவாமிநாதன் இவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் WHO சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க ரைட்டா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இருக்கான டாக்டரேட் கிடச்சிருக்கு. எந்த கேட்டகரியில் அப்படின்னா டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் அதாவது ஹானரிஸ் கௌசா அப்படின்னு சொல்லுவாங்க அவார்ட் இன் ஹெல்த் சயின்சஸ். ஸோ ஹெல்த் சயின்சஸ் கேட்டகரியில் வந்து இந்த அவார்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரைட்டா. ஸோ டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் ரீசென்ட்லி ரிசீவ்டு அவார்ட் பை ஹூம் அப்படின்னு கேட்டால் யார் சொல்லணும் சௌமியா சுவாமிநாதன் சொல்லலாம். அதுமாதிரி இதையும் படிச்சுக்கோங்க ஹானரிஸ் கௌசா அப்படிங்கிற ஒரு நேமு. ஸோ இது வந்து அந்த கனடியன் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன் சம்திங். இது இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. அவார்ட் இன் ஹெல்த் சயின்சஸில் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாருக்கு கிடச்சிருக்குன்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் ரைட்டா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம்.
ஸோ அடுத்து சில அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம் சரியா. சில ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம், எல்லாம் இல்லை. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சஞ்சீவ் பூரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிஐஏ பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வணிகம் சார்ந்த அரசு சாரா குழுக்கள் தான் இவங்க. ஸோ 1895 அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1895 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சிஐயோட பிரசிடென்ட் யார், சஞ்சீவ் பூரி, 1895 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. இது வந்து ட்ரேடுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட என்னது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ரைட்டா. ஸோ அடுத்து வந்து வில்லியம் லாய் சிங் அப்படிங்கிறவர் வந்து தைவானோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தைவானோட பிரசிடெண்ட் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா வில்லியம் லாய் சிங். அதேமாதிரி டொமினியன் ரிப்பப்ளிக் அதோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா லூயிஸ் அபிநந்தர். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அப்பாயின்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவனோட நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதோட அரசியல் சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை ரைட்டா. அவங்க கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ரீசெண்ட்லி who has been appointed as a president of Dominion Republic, இப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரைட். ஸோ யார் அப்பாயின்ட் பண்ணிங்கன்னா லூயிஸ் அபிநந்தர் அப்படிங்கிறது தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சிஐ பிரசிடெண்ட் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட சஞ்சீவ் பூரி அப்படிங்கிறார் ரைட்டா. ஓகே டன். ஓகே ரைட், இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலந்தி ரிவர் செக் டேம். ஸோ கேரளா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சிலந்தி ரிவரில் ஒரு டேம் வந்து செக் டேம் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் அண்டு கரூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணும், ரொம்பவே பாதிக்கப்படும், வறட்சியால் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இந்த சிலந்தி ரிவரை பொறுத்த வரைக்கும் அமராவதியோட ஒரு ட்ரிபியூட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி ரிவர். அது மட்டும் இல்லாமல் பாம்பாறு, தேனாறு, சின்னாறு, இது மூணும் பார்த்தீங்கன்னா அமராவதியோட ட்ரிபியூட்ரி. அமராவதி டேம் எங்கே இருக்குன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்குது, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ரைட்டா. ஸோ இதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ வேறு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த சிலந்தி ரிவரை பற்றி முக்கியமான நியூஸ் அவ்வளோதான். அண்டு பிசி அண்ட் பிஎன்டிடி ஆக்ட். பிசி அண்டு பிஎன்டிடி ஆக்ட்னா அந்த கருக்கலைக்கு, அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறத வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற பற்றின ஒரு ஆக்ட் தான் அது. இந்த ப்ரீ கன்செப்ஷன் அண்டு ப்ரீநேட்டல் டயக்னிஸ்டிக் டெக்னிக் ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலெக்ஷன் ஆக்ட். எந்த இயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், 1994 சரியா. டு ஸ்டாப் ஃபீமேல், அதாவது பெண் குழந்தைகளை அந்த பெண் சிசு கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னு சொல்லுவாங்க, அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பாலினத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஓகே. அண்ட் 2015 வந்து பெண்களுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேட்டி பச்சாவோ பேட்டி பதவோ அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ரைட். அடுத்து சைக்ளோன் ரிமால். ஸோ இந்த பே ஆஃப் பெங்காலில் வந்து இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பங்களாதேஷில் வந்து பயங்கரமாக வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைக்ளோன் ரிமால்னால் என்ன அர்த்தம்னா சாண்டுன்னு அர்த்தம். அரபிக்கில் வந்து சைக்ளோன் ரிமால்னு என்ன அர்த்தம்னா சாண்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேரை வந்து இந்த வருஷம் வச்சது யார் அப்படின்னா ஓமன் கண்ட்ரி வச்சுருக்காங்க ரைட்டா. ஓமன் கண்ட்ரி தான் இந்த வருஷம் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 13 கண்ட்ரி சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, 13 × 13 169 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அந்த நார்த் இந்தியன் ஓஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய சைக்ளோனுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேம் வந்து வைக்கிறாங்க ரைட்டா. ஸோ அடுத்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் அவார்டட் ஹானரரி டாக்டரேட் பை கனடாஸ் மெக்கில் யூனிவர்சிட்டி. ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய மெக்கில் யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது எந்த கேட்டகரியில் அப்படின்னா ஹெல்த் சயின்சஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர் என்னென்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸ். அந்த அவார்டு பேர் என்னது, டாக்டர் ஆஃப் சயின்ஸ். அண்ட் இந்த ஹானரிஸ் கால்சா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நேம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. இவங்க இந்த அவார்டு ரிசீவ் பண்ணது எந்த அப்படின்னா ஸ்ப்ரிங் 2024 கான்வெக்ஸ் செரிமனி. அந்த ஒரு பட்டமளிப்பு விழாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த அவார்டு ரிசீவ் பண்ணிங்க ரைட். அண்ட் இவங்களை பற்றி பார்த்தோம், அட் த வீல் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது இவங்களோட பயோகிராஃபி. அந்த பயோகிராஃபி எழுதுறது யாருன்னு சொல்ல மாட்டேன், அனுராதா மாஸ்கரன்கஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த புக் எழுதுனாங்க ரைட்டா. அதை நோட் பண்ணிக்குவோம். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சிஐயோட ஒரு புது பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சீவ் பூரி அப்படிங்கிற ஒரு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஐயை பொறுத்த வரைக்கும் 1895 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சரி, அரசு சாரா வர்த்தக அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த சிஐஏ. அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் தைவானை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, வில்லியம் லாய் சிங் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டொமினியன் ரிப்பப்ளிக்கோட பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா
லூயிஸ் அபிநந்தர் அப்படிங்கிறவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகே, இன்றைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு நியூஸில் பார்ப்போம். தேங்க்யூ.